தள்ளி வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் ஏஜ் ஆகினே போகுது இல்லை, அவங்களுக்கும் ஏஜ் ஆகினே போகுது. அவங்க வீட்லேயும் பண்ணணும் திரும்பி. என் சிஸ்டர் இருக்கிறாங்க, அதனால முன்கூட்டி இது பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணிக்கிறோம். அப்போ நீங்க 2 பேரும் பேசியிருப்பீங்கல்ல, இது நாம இன்னும் வெயிட் பண்ணணுமா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இல்லை, முடிவெடுத்து நாங்கள் மேரேஜே பண்ணிட்டோம். என்னப்பா வாயில சொல்லு, அவ சொல்றா பாரு அழகா. பண்ணிட்டு இருந்தா மேரேஜ். வாவ். கோயிலில் போய் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா எடுத்த முடிவா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு அவருக்கு ஓகேன்னும் போது நான் ஓகேன்னு, எனக்கு ஓகேன்னும் போது அவர் ஓகே. பாத்துக்கலாம் நம்ம லைஃப் நம்ம சேர்ந்து சமாளிக்கலாம், நம்ம சப்போர்ட்டா இருக்கலாம் நினைச்சு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படியே போனா நம்ம பிரிஞ்சிரும் போலக்கு, கேப் வந்துரும் போலட்டு எங்களுக்கு நிறைய சண்டை வர ஆரம்பிச்சு. என்னன்னா என் ஃபேமிலில அதனால கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு நான் நடந்து பாத்துக்கலாம். யாருமே இந்த சப்ஜெக்ட நினைக்க மாட்டாங்க. அதாவது சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம பிரிஞ்சிடுவோம் போல இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா இதே அன்பு நிலைக்கும் நீடிக்கும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு பாருங்க. ரொம்ப பேர் இத திங்க் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும். வாவ். அவரும் விட்டு கொடுக்க கூடாது, நானும் விட்டு கொடுக்க கூடாது. அவ்வளவு டீப் லவ் பண்ணது கல்யாணம் பண்ணி வாழதானே. ஆமா, அது பாத்துறோம் ஒண்ணா சேர்ந்து என்ன வருது 2 பேரும் ஒண்ணா இருந்து பாடுவோம், யார் இருந்தாலும் பாத்துக்கலாம்ட்டு கல்யாணம் பண்ணி நானே பண்ணி கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா, தனித்தனியா அவங்க வீட்டுல இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க நீங்க, அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை ஆச்சா? நான் தான் அவங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தங்கச்சி விட்டு நீ போய் பண்ணிட்டு வந்து, ஆமாம், அவங்கள அடித்து சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது சீர்வரிசை கேட்டு இது பண்ணாங்க. சீர்வரிசைன்னா எனக்கு கொஞ்சம் புரியல, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா இல்லை, அது பண்ணாமல் சீர்வரிசைன்னா என்ன அர்த்தம்?